செய்யாத ஒரு பெரிய அற்புதமான செயல் இயேசு உயிரோடு இருந்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் உயிரோடு எழுந்தது கிடையாது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டதன்படி 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிப்பதற்காக நம்ம கூடியிருக்கிறோம். ஏற்கனவே இயேசுடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, உயிரோடு எழுந்திருப்பது, அப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது, அப்புறம் வருகிறது, இந்த 5 காரியம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. பிறந்திருக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் பிறந்த பிறவி நம்ம மனித பிறவி, ஒரு ஆணும் பெண்ணுமாக கூடி பிறக்க முடியாத அந்த ஜென்மம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கலை. அவர் கன்னி வயிற்றில் அவர் அற்புதமாக ஆச்சரியமாக கர்ப்பம் தரித்து பிறந்தார். இது தேவனுடைய வல்லமை என்று சொல்லி நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறோம். அவருடைய வல்லமை அந்த ஸ்திரீனுடைய அந்த கர்ப்பத்தில் அது தரித்து நமக்கு உலக ரட்சகராக பிறந்தார். அதனால் அது பிறப்பே ஆச்சரியமானது, அதிசயமானது. அடுத்து அவருடைய மரணம் சாதாரணமான மரணம் அல்ல. அவரை கொடூரப்படுத்தி அவரை சாகடிக்கிறாங்க. ஆனால் அந்த மரணம் நமக்கு நம்முடைய பார்வையில் அது கொடூரமானது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அவருக்கு நீதியாக தோன்றினது. காரணம் என்னன்னு கேட்டால், உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தில், அவருடைய சிந்தையில் அவர் யோசித்ததுன்னா, மனிதர்களை மீட்குவதற்காக, ரட்சிப்பதற்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் அனுப்பி பலி செலுத்தப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதனால்தான் நான் ஏற்கனவே பிறப்பை பற்றி சொன்னேன். அந்த பிறப்பை பற்றியும் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. அதே மாதிரி அவருடைய பிறப்பை பற்றியும் அநேக தீர்க்கதரிசிகளால் முன்கூட்டியே சொல்லப்பட்டது. இந்த பிறப்பு ஆச்சரியமானது. அந்த பிறப்புக்கு அதுக்கப்புறம் மரணம் என்பது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அவரை கொடுமைப்படுத்தி அவரை கொள்ளுகிறார்கள், அவர் மரிக்கின்றார். அந்த மரணத்தை பற்றியும் ஏற்கனவே பைபிளில் சொல்லப்பட்டதுதான். எல்லாமே ஆண்டோடைய ஒவ்வொரு செயல்பாடும். அப்புறம் அவர் உயிர்த்தெழுகிறத பற்றியும் என்ன சொல்லப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாடு காலத்தில் பல இடங்களில் அதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதும் பற்றியும் பேசப்படுகிறது. மீண்டுமாக அவர் வரப்போகிறார் என்பதும் பேசுகிறது. அதனால இத்தனையும் சரித்திரத்தில் ஆணித்தரமாய் இது உண்மையாய் விளங்கும்படியாக, இது யாருக்குமே கிடைக்காத ஒரு சலாக்கியத்தில் இயேசுவானவருடைய அவருடைய சரித்திரத்தினுடைய அந்த செயல்பாடுகள் அது மிகவும் ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக இருக்கிறது. அந்த அதிசயங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய இப்போ கூட நம்ம கேட்டோம். அருமையான வசனங்கள்லாம் மனோவா கொடுத்தாரு. அதுபோல் எத்தனையோ முறை நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பிரசங்கத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட காலையில் கேட்டேன், ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலை பற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு எனக்கு சில ஆதாரங்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். அப்போ எனக்கு சில வசனங்களை கொடுத்தார். எப்படி நான் சொன்னபடி ஒவ்வொன்றும் அவர் பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது, அவர் வருகிறதை பற்றி சரித்திரத்தில் அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி சரித்திரத்தில் அது ஆணித்தரமாக விளங்கின விஷயம் என்று சொன்னபடி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பழைய ஏற்பாடு காலத்தில் இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி என்னவா இருக்குது ஆண்டவரே எனக்கு. அப்போ தான் சில வசனங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாம் தியானம் பண்ணுற வசனங்கள் தான். அப்போ பார்க்கும்போது யோபுவே என்னுடைய மனதில் ஆண்டவர் கொண்டு வந்தார். யோபு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கான் தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கான்? அவன் மரணத்துக்கு, அதாவது மறிக்க வேண்டிய தருவாயில் அவன் இருக்கிறான். அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தில் அவன் வெல்வதற்காக பரீட்சிக்கப்படுகின்றான். அந்த பரீட்சையில் அவன் அதை சோர்ந்து போகாமல் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு அவன் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக அவனுடைய செயல்பாடிலே அவன் அதை சாதிச்சு காக்கிறான். சாத்தானவன் அவனை பயங்கரமாக சோதிச்சு
அவனுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே பிள்ளைகளை எடுத்தாச்சு, ஆஸ்திகளை எடுத்தாச்சு, அவருடைய செல்வாக்கு எல்லாமே கௌரவத்தை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், நான் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வரான் சாத்தான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னுடைய மகனாகிய யோபை பார்த்தேன்னா, ஏன்னா அந்த எல்லாமே எடுக்கப்பட்ட போது கூட எல்லாத்தையும் எழுப்பின் மத்தியில் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரன்றான். அதுதான் தேவன் கேட்குறாரு, என்னுடைய மகனை நீ சோதிச்சே அவன் எப்படிப்பட்ட நிலை இருக்கான். அப்போ சாத்தான் சொல்கிறான், ஆண்டவரே, ஒருவேளை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் விட்டுருவான், ஆனால் அவனுடைய சரீரத்தில் நீ சோதிச்சு பார்த்து அவனுக்கு ஏதாவது பொல்லாப்பு செய்து பாருங்க, அப்போ உண்மை தூசிப்பாங்க. சரி, கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ சரீரத்தை தொட்ட போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவனுக்கு பயங்கரமான சிறங்கு, அவன் உடம்பெல்லாம் தேய்ச்சி, அதாவது சுரண்ட வேண்டிய நிலைமைக்கு அவனுக்கு சிறங்கு, அவனுடைய மாம்சமெல்லாம் அழுகுகிற சமயம், அவனுடைய மாம்சம் அழுகி போகிற இந்த சமயம் எலும்பு தோலுமாக இருக்கிறான். மனைவி வந்து சொல்கிறா, இப்போ கூடவா நீ விசுவாசமாக இருக்கணும், அந்த கடவுளை தூசிட்டு நீ உன்னுடைய உயிரை விடும்போது அவன் சொல்கிறான், அநேக நன்மைகளை பெற்ற நாம் சில தீமைகளை பெற வேண்டாமா என்று சொல்லி அவன் அந்த தன்னுடைய அந்த அழிவை, தன்னுடைய மாம்ச அழிவை அவன் என்ன செய்றான், அந்த நிலையிலிருந்து அவன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நான் பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி, அதாவது நான் தியானிப்பதற்கு யோபுவை கர்த்தர் காட்டும் போது இந்த வசனம் பாருங்க, அவன் ரியலாகவே அவனுடைய மாம்சம் அழுகுகிறது, ஆனாலும் அவனுடைய விசுவாசம் உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய மாம்சம் இப்போ அழுகி போயிருக்குது, ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன், அவனுக்குள்ள இருக்கிற உயிர் அது சாகல, அது உயிரோடு இருக்கிறது. இதுதான் உனக்கும் எனக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உயிர் தெழுந்த அனுபவத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற விசுவாசத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஆழமான சத்தியம். யோபு அப்படிப்பட்ட நிலையில கூட அவன் என்ன செய்கிறான், அவனுடைய மாம்சம் அழுகிறது, அழுகி போய் இருக்கிறது, துன்மாற்றம் அடிக்கிறது, எலும்பு தோலுமாக இருக்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணணும், ஆண்டவரை தூசிக்கணும், ஆண்டவரை என்ன செய்யணும், தூசிச்சு அவன் பிராணனை விடணும். ஆனால் அவன் சொல்றான், இல்லை இல்லை என் தேவன். அப்ப சொல்றான் பாருங்க, இந்த வசனம் யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யோபு சொல்றாரு பாருங்க, அப்படிப்பட்ட பயங்கரமான, அது பிறகு நண்பர்களாம் வந்து அவனை பயங்கரமா என்ன செய்யறாங்க, நக்கல் பண்றாங்க, அவனுக்கு என்னென்ன ஆலோசனை சொல்றாங்க, அவனை பரியாசம் பண்றாங்க, அவனுடைய பக்திக்கு விரோதமாக எது பொல்லாப்பெல்லாம் பேசும்போது அதுவும் இன்னும் சகிக்க முடியாத வேதனை, சரீரத்திலே அவன் வந்து அந்த அழுகி போகிற நிலை. அதே நேரத்தில் மனைவி இந்த மாதிரி பயங்கரம் கொடுமையா பேசுறா, நண்பர்களும் அவனை என்ன செய்யறாங்க, ரொம்ப வருத்து கொட்டுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில அவனுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க, வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்போ நடக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியில அவர் பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிரோடு எழுந்திருக்கிற அந்த இயேசுவை இந்த யோபு அப்பவே என்னன்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்றார். அல்லேலூயா. எந்த நிலையில இருந்து சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவன் அந்த எல்லாம் உண்டானதெல்லாம் அவன் எழுந்துட்டான், பிள்ளைகள் எழுந்துட்டான், அந்த மிருக ஜீவன்கள்லாம் எழுந்துட்டான், வேலைக்காரங்களாம் எழுந்துட்டான், அவனுடைய ஆசி சம்பத்து எல்லாம் எழுந்து அவனுக்கு இருக்கிற எல்லா விதமான செல்வாக்கெல்லாம் எழுந்திருக்கிறான். அதுக்கு பிறகு ரெண்டாவது அவன் சரீரத்தில் இருக்கிற பலமும் போயிடுச்சு, பலவீனத்தில் அழுகி போகிற சூழ்நிலையில் அவன் எலும்பு தோலுமா இருக்கிற சமயத்தில் சோதனை மேல் சோதனை, பரியாசம், நிந்தைகள், அவனுக்கு அவமானங்கள் அவனை என்ன செய்யறாங்க, மிகவும் வரத்து கொட்டுறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே அவர் பூமியில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கீழே வசனம் இன்னும் அருமையா இருக்குது. இன்னொன்னு அந்த 26வது வசனம் வாசிங்க. என் பாருங்க, என் தோல் முதலானவைகள்
அழுகி போனாலும் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. பாருங்க, எப்போ நடக்க போகிறது? இயேசு இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க போகிறாரு. தேவ வார்த்தைகளின்படி நிறைவேற வேண்டிய விஷயமாக இருக்கு, சத்தியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உன்னதமான உத்தமமான தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு பழிந்து உண்மை உத்தமுள்ள நல்ல ஒரு சற்குணமான ஒரு மனிதன், இப்படிப்பட்ட மனிதன் சோதிக்கப்படுகிற வேலையில அவன் கடவுளை தூஷித்து மறிக்க வேண்டிய தருவாயில உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? தூஷிச்சிடுவோம். ஏன்? நமக்கு சாதாரண சில விஷயத்தை நம்ம சகிக்கிறது இல்லை. சாதாரண சிம்பிளா யாராவது நம்மளை பத்தி ஏதாவது ஒரு பேசினாலே சகிக்கிறது இல்லை. ஆனா இவ்வளவு நிலையில இத்தனை தூரத்துல